அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நான் தூங்கிட்டேன், இப்பதான் அவரது வீட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செய்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்போம். முனாஃப், அந்த காட்சிகளை விவரிங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். கோபாலபுரம் இல்லம் முழுவதும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய திருவுருவ படத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நேரில் வந்து மரியாதை செலுத்தி வருகிறார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. அமைச்சர்கள், தமிழக அமைச்சர்கள், அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா இன்று திமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. தொடர்ச்சியாக திமுக சார்பில் ஆங்காங்கே பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் நிகழ்ச்சியாக கோபாலபுரத்திற்கு வந்து அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். அதன் பிறகு முரசொலி அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். முரசொலி அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தொடர்ச்சியாக மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடம் சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக சீக்கிரம் பிடிக்கணும், இல்ல நான் தொடரும் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடம் சென்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள கலைஞர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். தொடர்ச்சியாக இது சும்மா இருக்க முடியாதடா, எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. நன்றி முனாஃப், விரிவான தகவல்களுக்கு.